எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம கையல் சீரியல் எபிசோடில் என்ன நடந்துச்சு, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி தான் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃப்ரைடே, அதனால ஏதாவது ட்விஸ்ட்டு கொண்டு வரணும்னு சீரியலை நல்லாவே கொண்டு போனாங்க. பட் எனக்கு ரொம்ப எரிச்சலாக ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வளைகாப்பு நல்லபடியாகவே முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சிட்டு எல்லாமே சாப்பிட உட்காந்துருக்காங்க. உட்கார்ந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வடிவுக்கு சுத்தமாக பொறுக்கலை. இப்போ என்னடா சீமந்தம் ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கே, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும்னு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பையன் சுப்பிரமணிக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்கிறாங்க. சுப்பிரமணி ஃபஸ்ட்டு கத்துறாங்க, நான் ஏன் வரணும், நான் உங்களையே போக வேண்டான்னு சொன்னேன், இப்போ நீங்கள் என்ன வேற கூப்பிடுறீங்களா, நான்லாம் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே வடிவு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னை பிரச்சனை பண்ண தான் இங்கே கூப்பிடுறேன், வந்து தொலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சுப்பிரமணியும் இப்போ கோயிலுக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வேதவள்ளி கிட்ட சரவணவேல் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பிரச்சனை பண்ணுறது பத்தாம குடிச்சிட்டு ரொம்ப தள்ளாடிட்டு இப்போ ஒரு ரூமில் விழுந்துட்டாங்க. வேதவள்ளி இதுதான் சாக்குன்னு ரூமை லாக் பண்ணிட்டாங்க. இங்கே கோயிலில் பார்த்தீங்கன்னா செம்ம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சுப்பிரமணி விக்னேஷை ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. என்னடா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா பொம்பளை மாதிரி பண்ணிட்டு இருக்க, உன்கிட்ட கெஞ்சிட்டே இருக்கணுமா, இப்போ தேவி புடவையை வாங்கி கட்டிக்கோ, அப்படி இப்படின்னு ரொம்ப அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை எல்லாருமே தடுத்தாங்க. சண்டை வந்துருச்சு. இப்போ விக்னேஷ்க்கும் சுப்பிரமணிக்கும் சண்டை எல்லாம் பிரிக்க போகிறாங்க. பட் முடியல. அதுக்கப்புறம் கையில் பல்லான்னு சுப்பிரமணியை ஒரு அறை விட்டுறாங்க. இப்போ சுப்பிரமணி ஃபுல் பிளேட்டை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. கையில் நீ தானே புலம்புன, விக்னேஷ் இப்படி பண்ணுறாரு, நம்ம தங்கச்சி சந்தோஷமாக இருக்க விட மாட்டுறாரு, அதனால் இப்போ சீமந்தத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணு அப்படி நீ தானே எனக்கு ஃபோன் பண்ணி புலம்புனேன்னு பிளேட்டை ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா விக்னேஷ்க்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சரவணவேல் வீட்டில் பிரச்சனை பண்ணுறான்ப்பான்னு. இதெல்லாம் நம்ம விக்னேஷ் இப்போ கையல் மேலே தப்பாக பேசுகிறாங்க. நீங்களாம் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, என்னை கூப்பிட்டு வச்சு நல்ல மரியாதை செஞ்சிட்டீங்க அப்படி இப்படின்னு கையில் ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இனி அவ்வளோதான், விக்னேஷ் இப்போ தேவியை விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க ஜாலியாக போயிடுவாங்க. அடுத்து ரொம்ப நேரம் இப்படி தான் போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணிக்கோங்க. பாய்.